இன்னைக்கு செப்டம்பர் 10th கந்தசஷ்டி விரதம் 48 days இருக்கவங்களுக்கு இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டே. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு என் குட்டி புகழுக்கு பர்த்டேங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன பண்ணுறோன்றதை பார்த்துலாம் வாங்க. காலையிலே கடகடன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம்னா வெளியில் போய் மழை வந்ததுனால ரொம்ப சகதியாக இருந்தது. எல்லாத்தையுமே மடன் கழுவி கூட்டி க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டாச்சுங்க. போட்டு நம்ம இண்டோர் பிளான்ஸ் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டோங்க. கூடவே ராஸ்மிகாக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்துட்டு எக் ரைஸ் செஞ்சு கொடுத்தாச்சுங்க. புகழ் வந்து கட்டடிச்சிட்டான். ஸோ காலையிலே வந்துட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டாச்சு. நேற்று நைட்டு தான் வந்துட்டு வெத்தலை தீபம் போட்டதுனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அப்படியே சாமி கும்பிட்டோங்க. கூடவே முருகரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு மனு கடிதத்தை கொடுத்துட்டு புகழ் ராஸ்மிகா பேர்லலாம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோங்க. ஸோ எப்பயுமே எந்த ஃபங்க்ஷன்னாலும் ஏதோ கோயிலுக்கு போவோம். இப்போலாம் ஒரு 2-3 இயர்ஸாக கண்டினியூஸாக முருகர் கோயிலுக்கு தாங்க. ஸோ நோ ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் அப்பா அம்மா கடைக்கு போயிட்டு சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அவன் போய் அவங்க தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டான். இது கூடவே வந்துட்டு நாங்கள் நேற்றே போயிட்டு என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் வாங்கணும், என்னென்ன தீம்லாம் வாங்கணும்னு எல்லாமே ஐடியா பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ பர்த்டே கிஃப்ட்டே அவங்க தான் வாங்குவாங்களாம். ஆனால் இருந்தாலும் நான் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் கடகடன் பேக் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அத்தை மாமாலாம் என்வி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு, ஃப்ரை, ரசம், சாதம் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோங்க. அப்படி இப்படின்னு ஒரு வழியாக ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் போல் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ராஸ்மிகா புகழை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நைட்டுக்கு வரவங்களுக்குலாம் சாப்பாடு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்லேயே வந்துட்டு இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பலூன்லாம் சிம்பிளாக ஓடி ஓரளவு நாங்கள் பர்த்டே டீம் வந்து செட் பண்ணிட்டோம். கேக்குமே புகழ் ராசிக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கியிருந்தோம். ஸோ எப்போயுமே ஒரே மாதிரி வாங்காமல் டிஃப்ரெண்ட்டாக வாங்குவோங்க. அதனாலே ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ ஒரு வழியாக எல்லாமே வாங்கிட்டோம். எவ்வளோ கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு பத்தல. இப்போ ஈவினிங் போயிட்டு இந்த கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ கூடவே எங்கள் அண்ணா பொண்ணு ஏமாந்துடக்கூடாதுன்னு அவளுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக எல்லாமே பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போதைக்கு உங்களுக்கு வாங்க தேவையில்லை, கொஞ்சம் பெருசானோடனே வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்ல கேட்காத வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ எனிவேஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாமே சாப்பாடெல்லாம் போட்டாச்சுங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி கூட்டமாக வீட்டில் இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாட்டி நாங்கள் எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாக படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினச்சா அப்படி முடியுமாங்க பர்த்டே வீட்டில்? இதுக்கு மேலே தான் வேலையே இருக்குது. பண்ண எல்லா டெக்கரேஷனையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு தானே தூங்கணும். ஸோ என் வீட்டுக்கார் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிசயமா வந்துட்டு நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன், நீ பாத்திரத்தெல்லாம் விளக்கிடுன்ட்டாரு. ஸோ எனிவேஸ் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஜாலியாக போய் படுக்க போயிட்டோங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.